தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். அரச மரத்தை சுற்றி வர என்கிறார்களே, அரச மரத்தை சுற்றுவதனால நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன? ஏன் அரச மரத்தை சுற்றணுங்க? இப்போ அரசனை சுற்றினால் பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடுறாங்க. நாட்டை ஆளக்கூடிய அரசன் இல்லைங்க, அரச மரத்தை சுற்றி வரும்போது பிள்ளை பேருன்றது உண்டாகும். பொதுவாக அரச மரத்தில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகளை நீக்கி ஆரோக்கிய நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுக்கோசரம் அரச மரமாகப்பட்டது விளங்குதுங்க. மரங்களில் நான் அரசனாக இருக்கிறேன், சர்வ வர்ஷனம் அஸ்வத் என்ற பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு அறிவுரை கூறியதும் இந்த ஒரு நிலைகள் தாங்க. ஒரு அரச மரம் ஒருவர் நட்டால் ஒரு ஆண்டுக்கு உண்டான புண்ணியத்தை அவர்கள் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளை வரம் வேண்டுவோரும் அரச மரத்தை சுற்றி வர இது மாதிரி ஒரு நன்மைகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அரச மரத்தினால் இவ்வளோ ஒரு நன்மைகளாகப்பட்டது இருக்குங்க. ஸோ புத்திரர் நாணம் அளித்த போதி மரம் என்பதே அரச மரம் ஆகும். புத்தருக்கு நாணம் அளித்த போதி மரம் அரச மரம் தான். புத்தருக்கு போதி அறிவை கொடுத்ததும் ஒரு அரச மரம் தான். ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த அரச மரத்தை நம்ம பயன்படுத்தி முடிந்தால், உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு அரச மரம் அவங்கள அனுமதி வாங்கிட்டு நட்டு விடுங்க. ஸோ நமக்கு அந்த தோஷ நிலைகள் ஆகப்பட்டது விலகும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.